மனிதர் உழைக்க வேண்டும் என்ற நெறிமுறையை அவர் சொல்லி பாதுகாவதாலும் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்ததை பெருசாக பெற்றுக் கொள்ளவும் அருள்வீரா. மோடு சுயாவியாகும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய பேசுபடியாக விமர்ந்தாடுகின்றோம். நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கிறார். இறைவனே நம்மளுக்கு செய்தியிலிருந்து வாசகம். 13 வசனங்கள். இவருடைய தாய் மரியா என்பவர் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கின்றனர். இவருக்கு இவையெல்லாம் கொண்டிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தொடங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றொன்றும் உறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல செயல்களை செய்யவில்லை. வழங்கும் தொழிலாளர்களுடைய உரிமைகள் நிராகரிக்கப்பட்ட தருணத்திலே நம்முடைய வாழ்க்கை தரத்தை, அவருடைய பாதுகாப்பை அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுக்கு சரியான உலக ரீதியான கண்ணோட்டம். 1955 ஆண்டு திருத்தந்தை 12ஆம் நடந்து பேசுவதற்காக தேவை என்பதை கருத்திலே கொண்டு 1952ஆம் ஆண்டு இந்த விழாவை அவர் பிரகடனப்படுத்தினார். தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை அவர் எங்களுக்கு தருகிறார். திருக்குடும்பத்திலே இருந்த இயேசு மரித்து வெளிப்பட்ட இந்த தொழிலின் மீது காட்டிய நேர்மை, உழைப்பின் மீது அவர்கள் காட்டிய ஆர்வம், உழைப்பின் மீது அவர்கள் கொண்டிருந்த மகிழ்ச்சியான நேர்மறையான எண்ணம், அது எங்களுக்குள்ளும் வர வேண்டும் என்பதற்காக திருத்தந்தை சிங்கராயர் இதை எங்களுக்கு சொல்கின்றார். இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது, நாங்கள் எங்களுடைய வாழ்விலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கடினமாக உழைக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வின் நிறைவை நாங்கள் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தொழில் முயற்சிகளையோ எங்களுடைய வாழ்வையோ இறை திட்டத்தோடு இணைத்து நாங்கள் நகர்த்த வேண்டும்.
உழைப்போடும் விடாமுயற்சியோடும் செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக